ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான, ரொம்பவே டெரிஃபைக்கான தமிழ் டப்ல இப்ப அவைலபிள் இருக்கிற சில படங்கள் YouTubeலயே அவைலபிள் இருக்கு. சில படங்கள் OTTஸ்ல அவைலபிள் இருக்கு. அந்த மாரி அவைலபிள் இருக்க டாப் 5 ஹாரர் மூவிஸ், பெஸ்ட் ஹாரர் மூவிஸ இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஹாரர் மூவிஸ்லாம் கிடைக்கும். அண்ட் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணிடுங்க. இதுல வரப்போற 5 படங்களும் ரேங்கிங் கிடையாது. எனக்கு ஃபேவரட்டான படங்களை 1, 2, 3, 4, 5 நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ 5வது இடத்துல இருக்கிறது தி கிரட். ஜாப்பனீஸ்ல உள்ள ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கோஸ்ட் ஸ்டோரிய படமா அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு டெரிஃபிக்கான படம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். மறக்காம கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இந்த படம் தமிழ் டப்ல யூடியூப்லயே அவைலபிள். 4th பிளேஸ்ல தி ரிங். இந்த படத்தோட ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் ஒரு வீடியோ டேப் இருக்கு. அந்த வீடியோ டேப்பை பாக்குறவங்க 7 நாள்ல இறந்துருவாங்க. அந்த டேப்பை இப்ப நம்ம புரோட்டாகனிஸ்ட் பார்த்துட்டாங்க. அதாவது அந்த டேப்ல உள்ள வீடியோவை. இதுக்கப்புறம் அவங்க லைஃப்ல நடக்க போற சம்பவங்கள், அந்த 7 நாள் எப்படி அவங்க சாவாங்களா சாக மாட்டாங்களா, எப்படி சாவ போறாங்க அப்படிங்கறத ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு ஹாரர் தன்மையோட சூப்பராக எடுத்திருப்பாங்க. இந்த படமும் தமிழ் டப்ல யூடியூப்ல அவைலபிள் இருக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஒரு மஸ்ட் வாட்சான மூவிஸ்னு சொல்லலாம். டாப் 3ல இருக்கிறது எ நைட்மேர் ஆன் எல்ம் ஸ்ட்ரீட். இந்த லிஸ்ட்லயே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ட்விஸ்ட்களை கொண்ட ஒரு ஹாரர் படம்னா இதுதான். இதோட ஸ்டோரியே ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரி. அதாவது நீங்க தூங்கும் போது உங்க கனவுல ஒரு பேய் ஒருத்தர் வருவாரு. அவர் வந்து உங்களை கனவுல கொலை பண்ணிடுவாரு. அப்படி நீங்க கனவுல செத்துட்டீங்கன்னா நீங்க நிஜத்திலேயே செத்துருவீங்க. அவங்கள்ட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறீங்க, ரியாலிட்டியில நீங்க எப்படி உயிரோட வாழ போறீங்க அப்படிங்கறத ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லியிருப்பாங்க. இதுல ஸ்பெஷல் விஷயம் என்னன்னா, புரோட்டாகனிஸ்டுக்கு ஒரு பேக் ஸ்டோரி, அவங்க யாருன்னு சொல்லுவாங்க. ஆன்டாகனிஸ்ட் அந்த கனவுல வரக்கூடிய அந்த கோஸ்டுக்கு பேக் ஸ்டோரி, இவங்க 2 பேருக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கறதுலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பல ட்விஸ்டோட பல ஹாரர் எலமெண்டோட டீடைலா சொல்லியிருப்பாங்க. இந்த படமே யூடியூப்ல தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க. டாப்ல இருக்கிறது நம்ம எல்லாரோட ஃபேவரட், மேக்ஸிமம் எல்லாரும் பார்த்திருப்போம். பார்க்காதவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. தி ஹிட் 1 and 2 தான். 2 படமே சூப்பரான ஒரு படம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, பென்னிவைஸ் அப்படிங்கிற ஒரு க்ளோன். இந்த உலகம் உருவானதுல இருந்து அது இந்த பூமியில தான் இருக்கும். அதாவது வெளியில இருந்து வந்த ஒரு ஏலியன். அது இதுக்கு பசி எடுக்கும் போது வெளியில வந்து இங்க உள்ள சின்ன பசங்க எல்லாம் அது கடத்திட்டு போய் அது சாப்பிட்டுக்கும். இப்படி கடத்திட்டு போற ஒரு சின்ன ஒரு பையன், அவனோட அண்ணன், அந்த அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப் அப்படின்னு சின்ன சின்ன பசங்களா சேர்ந்து பென்னி வைஸை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அதுல அவங்களுக்கு நடக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்கள் அப்படின்னும், அதுக்கப்புறம் அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் திருப்பி பென்னி வைஸ் தேடி வருவாங்க. இப்ப நடக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அப்படின்னு 2 பார்ட் இருக்கும். 2 பார்ட்டுமே ரொம்ப சூப்பரா இருக்கும். அதையும் மறக்காம பாருங்க. நம்பர் 1ல இருக்கிறது நம்மளோட ஃபேவரட்டான ஒரு மூவி சீரிஸ் காஞ்சூரிங். 1, 2, 3 இதுல இருந்து ஸ்பின் ஆஃப் சீரிஸ் ஆனபல் ஆகட்டும், பல அது பிரிஞ்சிருக்கு. தி நன் அந்த மாதிரிலாம். அதாவது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இவங்க இந்த மாதிரி எக்ஸாசிங்கான விஷயங்கள், இந்த பேய்களை கண்ட்ரோல் பண்றவங்க, இவங்க நடக்கிற, அதாவது இவங்க பேயை கண்ட்ரோல் பண்ற ஒவ்வொரு சீரிஸும் ஒவ்வொரு படமா ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் இந்த படத்தோட முக்கியமான ஸ்பெஷாலிட்டியை, காஞ்சூரிங் படத்துல வர எல்லா மூவிஸும் உண்மையான ஸ்டோரிஸை பேஸ் பண்ணது. ரியல் ஸ்டோரிஸ், உண்மையா மக்கள் இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய, அதுக்கான ப்ரூஃப் வச்சிருக்கக்கூடிய ஸ்டோரிஸை இவங்க டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி படமா எடுத்திருப்பாங்க. இதுவும் தமிழ் டப்ல அவைலபிள்ல இருக்கு. நீங்க போய் செக் பண்ணி பாருங்க.